கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நல்ல அருளாசிரியர்களும் தயவுசெய்து அமைதியாக இருக்க வேண்டும். என அடுத்தபடியாக நம்முடைய வேட்பாளர்கள் உங்களிடத்திலே பேசி வாக்கு சேகரிக்கிறார்கள். நம்முடைய பாசத்துக்குரிய கடல் அமைப்பு வெற்றி வேட்பாளர் அவருக்காக நாம் 24 மணி நேரம் பணி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே மட்டும் சொல்லி உங்கள் அனைவரையும் நீங்கள் கடந்த 10 நாட்களாக எங்கள் வேட்பாளர் என்று எங்கள் ஒன்றியக்கழக செயலாளரையும் நகரக்கழக செயலாளரும் பேராட்சி செயலாளரையும் 10 நாட்களாக நீங்கள் ஆவலோடு என்னுடைய உரையை துரக்கமாக முடித்து வாய்ப்பளித்த இந்த தேர்தல் பணிக்கு நன்றி பாராட்டி வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் என்ற எங்களின் தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் SDPI மக்கள் தேச கட்சி தேமுதிகவுடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் சங்கர் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், மணிமாறன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் அவர்கள், வரவேற்பில் இருக்கின்ற மரியாதைக்குரிய தூத்துக்குடி நகரமைப்பு செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் நம்முடைய திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு நல்லசாமி அவர்களை பொன்மன செல்வன் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், எதிரியில் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வனுடைய வழியில் பேரியக்கமாக நமது இயக்கத்தை இன்றைக்கு பொலிவோடும் வழிநடத்தி வருகின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற பிரதமர் வாக்குகளை சேகரிக்கின்ற பணியிலே நாம் எவ்வாறு களப்பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து இங்கே பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி